2025 ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய வரி முறைப்படி வருமான வரி கட்டமைப்பில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளார். முக்கிய அறிவிப்புகள்: ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள தனிநபர்களுக்கு இனி வரி செலுத்த தேவையில்லை. சம்பளதாரர்களுக்கு ஸ்டாண்டர்ட் கழிவு 75,000 ரூபாய் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வரி செலுத்த வேண்டிய வருமான வரம்பு 12,75,000 ரூபாய் ஆக உயர்கிறது. என்பிஎஸ் மூலம் கூடுதல் வரிச்சலுகை கிடைக்கும். பிரிவு 80C(டால்) கீழ். உதாரணம்: 13 லட்சம் ரூபாய் 75 ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்ட ஒருவருக்கு 6 லட்சம் ரூபாய் 85 ரூபாய் 50%. அடிப்படை சம்பளமாக இருந்தால் 14% நேஷனல் பென்ஷன் பங்கு 85,999 ரூபாய் ஆகும். இதை ரூபாய் 75,000 ஸ்டாண்டர்ட் கழிவுடன் சேர்த்தால் ரூபாய் 13,707,000 ரூபாய் வருமானத்திற்கு முழுமையான வரி விலக்கு பெறலாம். குறிப்பு: இந்த அனுகூலம் பெற நிறுவனத்தின் பங்கேற்பு அவசியம். தனிப்பட்ட முறையில் இதை தேர்வு செய்ய முடியாது. இந்த திட்டம் 10 ஆண்டுகளாக இருந்தாலும் மட்டுமே 22 லட்சம் பேர் இதில் பதிவாகியுள்ளனர். பணவெளிமாற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் ஓய்வு வந்த பிறகு மட்டுமே அதிக பணம் திரும்ப பெற முடியுமாதல் சிலரை விரும்பாமல் இருக்க செய்யலாம். இருப்பினும் நீண்டகால முதலீடாக இது நல்ல வருவாய் தரும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த மாற்றங்கள் நடுத்தர வர்க்கத்திற்கு அதிக கையிருப்பு பணத்தை வழங்குவதற்கும், நுகர்வை அதிகரிக்கவும், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் செய்யும்.